ஜக்கியோட பலம் தெரியாம அவர் எதிர்த்து பேசுறீங்க. ஏன் என்ன பலம்? டேய் உனக்கு வந்து டேய் நீ என்னை விட வயசில் சின்னவடா, உனக்கு மூளை அவுட்டு. நான் உன்னை விட வயசில் பெரியவடா, எனக்கு மூளை இன்னும் நிறையா தான் நல்லதாக இருக்குது. நான் இப்படி மருந்தெல்லாம் சாப்பிடல. கடவுளை என்னை நல்லா வச்சிட்ருக்காரு. ஆனால் இது வந்து கடவுளாக கொடுத்த ஒரு இது எனக்கு என்னென்னா, இவனுக்கு மணி கட்டுன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்ருக்குது. எதுக்காக கூப்பிட்டு நான் வந்து பெரிய மகா கும்பு போகணும், போய் தண்ணியில் குதிக்கணும், நல்லா இல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் விட்னஸ் அந்த அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க, கீதா நீ இவ்வளோ செலவு பண்ணி. அப்போவும் நான் சொன்னேன், இல்லை என்னை சிவனும் கிருஷ்ணன் எதுக்கோ கூப்பிட்ருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு மெசேஜ். கடைசியில் இதுதான் வந்திருக்குது இல்லையா ஜக்கி. ஐயா ஜக்கியை நாங்கள் பார்த்துக்குறோங்க. சிவன் அவனுக்கா சிவன் எனக்கான்னு பார்த்துடலாம். சிவனையே சேலஞ்ச் பண்ணுவேனுங்க, அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டேன். நான் கும்பிட்ற கடவுள் நல்லவங்களாக இருந்தால், நான் கும்பிட்ற கடவுள் யோகியமானவர்களாக இருந்தால் எங்கள் பக்கம் நியாயம் வரும். ஆனால் வழக்கு பூரா அவருக்கு சாதகமாக வந்துட்டு இருக்கு. போட்டுங்க, சாதகமாக இருந்துட்டு போட்டோம். நீ வந்துட்டு நாளைக்கு காலையில் நீ ஒரு பென்ஸ் கார் வாங்கி அந்த பென்ஸ் காரில் நான் வந்து ஃப்ளைட்டில் நான் இப்படி போகணும் ஜெட்டுன்னு நினச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு நைட் செத்து போயிட்டா நீ என்னத்தை வாங்கி என்னத்தை அனுபவிக்க போகிற? இப்போ இந்த ஜக்கி விஷயத்தில் ஒன்றா ரெண்டான்னு பார்க்குறீங்க? பார்த்துருவோம், கண்டிப்பாக பார்த்துருவோம். ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் வந்து கால் வாராமல் இருந்தாலும் வாரிட்டாலும் கூட எனக்கு கவலை இல்லை. அவங்க கால் வாரினாலே எனக்கு கவலை இல்லை. அவனுக்கே கடவுள் வேட்டு வைப்பார். ஏன்னா என்னை கூப்பிட்டுட்டார்ல, கண்டிப்பாக ஏதோ நடந்தே தீரும். இப்போ கும்பமேளாவில் உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. செய்தியில் என்னை கூப்பிட்டதே அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, சிவனும் கிருஷ்ணரும். ஆமாம்.